தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருச்செங்கோட்டில் ஓங்காளி அம்மன் கோயில் கட்டுமான பணியின் போது கண்டெடுக்கப்பட்ட புதிய மண் சிலையை பக்தர்கள் பலரும் தரிசனம் செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பெரிய ஓங்காளி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேக பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சேதமடைந்த சிலை ஒன்று கிடைத்தது. இதுகுறித்து கோயில் நிர்வாகிகள் சோதனை மேற்கொண்டதில் முன்னொரு காலத்தில் கோயிலை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கிருந்த மண் சிலை சேதமடைந்ததால் மண்ணில் புதைந்திருக்கலாம் என தெரியவந்தது. மேலும் சேதமடைந்த சிலை என்பதால் இதனை வைத்து வழிபாடு செய்ய முடியாது எனவும் தெரிவித்தனர். அருள்மிகு பெரிய ஓங்காளியம்மன் கோவில் திருச்செங்கோடு நாமக்கல் ரோடு பகுதியில் அமைந்துள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வரின் ஒப்புதலின் பேரிலும் அறநிலைத்துறை ஒப்புதலின் பேரிலும் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பெறுவதற்காக ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூடி முடிவெடுத்து கும்பாபிஷேகம் செய்வதற்காக வேலையை ஆரம்பித்த பொழுது அருள்மிகு பெரிய ஓங்காளியம்மன் மூல கிரகம் இருக்கின்ற இடத்தில் அதற்கு கீழ் ஒரு அமைப்பான ஒரு அற்புதமான காட்சி தரும் வகையிலே அம்பாள் குடிகொண்டிருந்தது எங்கள் மனதில் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக, பார்ப்பதற்கே ஒரு உற்சாகமும் மெய்சில் இருக்கக்கூடிய வகையிலே அந்த அம்பாள் காட்சி அளித்தது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த அருள்மிகு பெரிய ஓங்காளி அம்மன் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. தற்போது அனைவரும் ஒன்று கூடி இந்த திருக்கோயிலை பாலாலயம் செய்து புனிதமான கும்பாபிஷேகம் செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் பணிகள் கடந்த 3 மாதங்களாக நடந்து வருகிறது. இன்று இன்னும் கொஞ்சம் கருவறையை இன்னும் ஒரு ஜான் கீழே இறக்கணும்னு சபதிகள் சொன்னதை முன்னிட்டு மண்களை எடுக்கும் போது பழைய கால களிமண்ணாலான சுதை செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் கிடைச்சது. இதில் கீழே போனதுக்கு என்ன காரணமா? அது 76 செய்யும் போதே இந்த கோயில் இன்னொரு பகுதியில் இருந்தது, அதுக்கு அருகாமையில். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷிஃப்ட் செய்யும் பொழுது இந்த கோயிலை உயர்த்தி கொஞ்சம் உயரம் பண்ணி கருவறையை அப்பொழுது வைக்கையில் அன்றைய சூழ்நிலையில் இருந்த ஒரு பிம்பம் வைக்கப்பட்டிருந்தது. அது 4வது 50 ஆண்டுகளாக இருந்து வந்தது. இன்று அந்த அடியில் வைத்த ஆரம்பகால அம்மன் சிலை விண்ணப்பட்டிருக்கிறது. அதை பற்றி யோசனை செய்து கொண்டு நல்லவர்களையும் பெரியவர்களையும் கலந்து ஆலோசித்து இதுக்கு பிறகு அதை என்ன செய்யலாம் என்ற முடிவுக்கு நிர்வாகிகளும் அதிகாரிகளும் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். என் பெயர் TN பாலுசாமி.